வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பத்திர மகாபுருஷ ராஜயோகத்தில் மிதுனம், சிம்மம், மகரம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று தொழில் செய்ய அது சார்ந்த தொழில் பயணங்கள் சாத்தியமாகும் என்று உறுதியாக நம்பி செயல்படலாம். பத்திர மகாபுருஷ ராஜயோகம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறது. இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் சாதகமான மற்றும் சில நேரங்களில் பாதகமான கதவுகளை அளிக்கிறது. அவற்றின் விளைவுகளை அனைத்து ராசி மக்களிடம் உணரப்படுகின்றனர். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு கிரக இளவரசன் என்று பெயர் பெற்ற புதன் பகவான் இடம்பெயர்ப்பது குறிப்பிடத்தக்கது. அதிக நேர்மையான விளைவுகளை அறுவடை செய்வார்கள் இவர்கள் என்று நாம் நம்பலாம். ஜூன் 14, 2024 அன்று இரவு 10:55 மணிக்கு புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த பத்திர மகாபுருஷ யோகத்தால் ஜாதகன் தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள், வருமானம் அதிகரிக்கும், தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பத்திர மகாபுருஷ ராஜயோகம் உள்ளவர்கள் தங்கள் ஜாதகத்தில் சிறந்த புத்திசாலித்தனம், பேச்சாற்றல், வணிகத்தில் வெற்றி, வலுவான பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் ஒட்டுமொத்த செழிப்பு ஆகியவற்றை அனுபவிக்கிறார்கள் என்று நிச்சயமாக நம்பலாம். தற்போது புதன் கிரகம் என்பவர் புத்திசாலித்தனம், தர்க்கம், வர்க்கம், சொற்பொழிவு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப அடையாளமாக இவர் இருக்கிறார். ஜூன் 16, 2024 அன்று இரவு 10:55 மணிக்கு மிதுனத்தின் வழியாக அதில் உள்ள ராசிகள் வழியாக அவர் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதன் மூலம் பத்திர மகாபுருஷ ராஜயோகத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். அதனால் 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனளிக்கிறது. அந்த ராசிக்காரர்கள் என்பது மிதுனம், சிம்மம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் சார்ந்தும் ஆதாயம் சார்ந்தும் வெளிநாட்டு பயணங்கள் உருவாகி அவங்களை ஆச்சரியப்படுத்தும். அதை பற்றி நாம் பார்ப்போம். மிதுனராசி மக்களுக்கு பத்திர மகாபுருஷ ராஜயோகம் ஒரு சிறப்பான ஒரு யோகமாக அவர்களுக்கு அமைகிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் நேர்மறையான தொழில் முடிவுகளை காண்பார்கள். மேலும் இவர்கள் கடின உழைப்பு இவர்களுக்கு பலனளிக்கும். இவரின் புதிய வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புதிய வேலைகள் அமைந்து நலமுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் மிதுனராசி மக்களுடைய முன்னேற்றத்துக்கான பாதைகள் அதிகமாக திறக்கூடிய சூழலும் இருக்கிறது. இவர்கள் கண்கூத்தி பான்பாக இருந்து அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிதுனராசி மக்களுக்கு இதனால் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள இவருடைய மேலதிகாரிகள் இவர்கள் வேலையை பாராட்டுவார்கள் மற்றும் அதனால் இவர் மகிழ்ச்சி அடைவார்கள். இது பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். இது ஆரம்ப கட்டமாக இருக்கும். தினத்தில் மிதுனராசி மக்களுடைய பொருளாதார ஆசைகளை இக்காலத்தில் நிறைவேற்ற முடியும். புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு அல்லது தாங்கள் விரும்பிய வாகனத்தை வாங்கலாம். இத்தகைய சாதனைகளுக்கு இந்த காலம் சிறந்ததாக இருக்கும். மேலும் பணி நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்பு இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழில் ரீதியாக தங்கள் பணிகளை செய்து வெற்றி பெறுவார்கள். இந்த நேரத்தில் மிதுனராசி மக்கள் தங்கள் திறமைகள் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் செயல்படுவார்கள். இவர்கள் தற்சமயம் ஒரு வணிகத்தை நடத்தி கொண்டிருந்தால் அதில் ஆரம்பத்தில் சராசரி வருமானத்தை பெற்று நலமுடன் இருப்பார்கள். இருந்தாலும் இறுதியில் கணிசமான லாபத்தை இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு லாபத்தை ஆதாயம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. மிதுனராசி மக்கள் தங்கள் போட்டியாளருக்கு கடுமையான போட்டியை கொடுக்க தயாராக இருப்பார்கள். அது சார்ந்த நுட்பறிவை பெற்று நலமுடன் தொழிலில் கவனமாக இருப்பார்கள். மற்றும் அதே நேரத்தில் மிதுனராசி மக்களுடைய பொருளாதார நிதி விஷயங்கள் இவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இக்காலத்தில் இருப்பார்கள். பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் திறம்பட சேமிப்பதிலும் கூட இவர்கள் நல்ல ஒரு அனுபவத்துடன் சிந்தித்து செயல்படுவார்கள். நிறைய மிதுனராசி மக்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கனவு காணும் மிதுனராசி மக்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களின் கனவு நனவாகும் தன்மையில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்து இந்த நாளை நலமுடன் கொண்டாடுவார்கள். இந்த யோகம் இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர்கள் வாழ்க்கையில் அமையும். அடுத்து சிம்மராசி மக்களுக்கு புதன் சஞ்சாரத்தால் இந்த பத்திர மகாபுருஷ ராஜயோகம் உருவாகும் நிலையில் சிம்மராசி மக்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக ஒளிவட்டம் கூடி பிரகாசிக்க வைப்பார்கள். இவர்களை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் உண்டாக்கி இவர்களை அதிர்ஷ்டத்தின் வாயிலில் கொண்டு வந்து நிற்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் முதன்மை கவனம் தொழில் முன்னேற்றத்தில் இருக்குமாறு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த யோகம் இவர்களுக்கு நல்லதொரு ஆதாய பணபலத்தை தந்து வரும்.
அதே நேரத்தில் இந்த யோகம் இவர்களின் ஆன்மீக நடவடிக்கை மற்றும் மத நடைமுறைகளில் தங்கள் விருப்பத்தை அதிகரிக்க செய்யும். இருப்பினும் வேலை தொடர்பான பயணம் இவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதனால் இவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய உதவும். அதே நேரத்தில் சிம்மராசி மக்கள் வேலையில் இருந்தால் இவர்கள் பல குறிப்பிடத்தக்க மைல்கற்களை அந்த வேலை செய்வதில் அடையலாம். இவருடைய தொழில் வாழ்க்கையில் இவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே சிம்மராசி மக்கள் வணிக உரிமையாளர்களாக தொழில் செய்பவர்களாக இருந்தால் நிறைய ஒப்பந்தங்களுக்காக வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. சிலருக்கு வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இந்த யோகம் உருவாக்குகிறது. இந்த புத்திர மகாபுருஷ காலத்தில் நிதி ஆதாயங்களையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சிம்மராசி மக்கள் அதை நிம்மதியாக நுட்பறிவுடன் சேமித்து நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மேலும் இவர்கள் செய்த பழைய முதலீடு இவர்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் மற்றும் மூதாதையர் சொத்துக்களால் பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது சார்ந்த அறிகுறிகள் தென்படுகின்றன. கிரக நிலைகள் இவர்களுக்கு உறுதியாக உத்தரவாதமாக இவர்கள் பக்கத்தில் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து சம்பாதிக்கும் வாய்ப்புகளுடன் சம்பாதிப்புடன் பணத்தை சேமிக்க இவர்களால் முடியும். சிம்மராசி மக்களுக்கு வெளிநாட்டின் மூலம் நிறைய ஆதாய பலன் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்கள் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றக்கூடிய சூழலில் இவர்களுடைய அறுவடை என்பது, ஆதாயம் என்பது நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவருடைய தொழிலில் வேலையில் ஊக்குவிப்புக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் நலமுடன் இருப்பார்கள். இருப்பினும் யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலம் இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அது சார்ந்தும் இவர்கள் திட்டமிட வேண்டும் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருப்பினும் சிறிய நோய்கள் கூட புறக்கணிக்காமல் கவனமாக மருத்துவ ஆலோசனை கண்டு தங்கள் உடலை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியமாகிறது. அடுத்து மகரம். பத்திர ராஜயோகம் என்பது இந்த மகர ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் தருகிறது என்று நாம் நம்பலாம். இது இவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் இருக்கிறது. இவர்களுக்கு தேவையான வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற தொழில் முன்னேற்றங்கள் கூடுகிறது. வெளியூர் பயணத்திற்கான வாய்ப்புகளும் அமையும். இந்த காலகட்டத்தில் மகர ராசி வணிக உரிமையாளர்கள் கணிசமான லாபத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இவர்கள் மற்றும் தங்கள் போட்டியாளர்களுடன் போட்டியிடுவது மற்றும் அவர்களின் திறன்களை நிரூபிப்பது இவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும். இவருடைய மூதாதையர் சொத்துக்களால் சாத்தியமான பணங்கள் மற்றும் கடந்த கால முதலீடுகளிலிருந்து லாபகரமான வருமானம் ஆகியவற்றுடன் பொருளாதார நிதி திறமையை நிர்வகித்து மகிழக்கூடிய சூழலில் இவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் மகராசி மக்கள் ஊக வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த காலகட்டத்தை குறிப்பாக லாபகரமாக காண்பார்கள். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன. பல்வேறு ஆதாரங்களிலிருந்து பத்திர மகாபுருஷ ராஜயோகம் பணம் சம்பாதிக்க மகராசி மக்களுக்கு உதவுகிறது. மட்டுமல்லாமல் அதை சேமிக்கவும் அதை எவ்வாறு சொத்துக்களை முதலீடு செய்வது என்ற நுட்பறிவும் இவர்களிடம் கிடைக்கும். குறிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு வசிப்பவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் பத்திர மகா ராஜயோகம் இவர்கள் பக்கம் இருந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது. மொத்த அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இவர்கள் பெறுவார்கள். மகர ராசி மக்கள் தங்கள் கூட்டாளருடன் தங்கள் உறவு இணக்கமாக இருக்கும். மேலும் இவர்கள் ஒன்றாக ஒரு பயணத்தை திட்டமிடலாம். இந்த நேரத்தில் சில மகர ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய காதலியுடன் திருமணம் செய்து கொள்வதற்கான சூழலுக்கு தனிநபர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். தங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை நம்பி மேலும் இவர்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான சூழலை வளர்த்து நலமுடன் இருப்பார்கள். முக்கியமாக இவர்கள் உணவுகளில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் பெற்றோரின் ஆதரவை இவர்கள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மேலும் இவர்கள் தங்கள் தந்தை இவர்களது வேலைக்கு அதிகமான ஆதரவு தந்து இவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். ஆக மொத்த குடும்பமும் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் லாபத்தை அறுவடை செய்தலும் சேமிப்பதிலும் பக்கபலமாக இருந்து இவர்களுக்கு துணை செய்யக்கூடிய சூழலில் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன. முக்கியமாக புதன் இவர்களுக்கு நல்லதொரு நன்மை செய்யக்கூடிய சூழலில் செயல்படுகிறார்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பினால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.